ஓகே, இங்க தொடர் தோல்வி, அதை தாண்டி இந்த மக்களவை தேர்தல், இது எல்லா இடத்திலும் எல்லா முடிவுகளையும் வெளிப்படுத்துகிற போது இது 2 கோடி தொண்டர்களினுடைய முடிவு அப்படின்னு எல்லாத்தையும் தொண்டர்கள் தலையில இறக்கி வச்சிட்டாரு. இதை பொதுச் செயலாளராக நான் தான் முடிவெடுத்தேன், நான் தான் தீர்மானித்தேன் அப்படின்னு ஒரு இடத்துல கூட திரு எடப்பாடி பழனிசாமி அதை கிளைம் பண்ணிக்கவே இல்லை அப்படிங்கிறார். இல்லை, ஒரு தோல்வி வெற்றி என்பது அரசியலில் நிறைய பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு கட்சி 31 வருஷம் தமிழ்நாட்டில் ஆண்ட ஒரு இயக்கம் தான். அரசியலில் மிகப்பெரிய அனுபவம் பெற்ற கலைஞர் கருணாநிதி அவர்கள் 13 ஆண்டு காலம் அரசியலில் அவர் ஆளுகிற கட்சியாக வர முடியவில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது அதுக்கு பிறகும் 10 ஆண்டு காலம் வர முடியல. அப்படி இருக்கிறதுனால இன்னைக்கு அவர் அந்த முடிவை எடுக்க தெரியல அப்படின்னு காரணம் இல்லை. முடிவெடுக்க தெரியலன்னு சொல்றீங்கல்ல, முடிவு எடுக்க தெரியாதவரையா இந்த 2 கோடி தொண்டர்களும் ஒரு தலைவரை பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று வழக்கு தொடுக்க தெரிந்த உங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் ஒரு 75 பேர்ல ஒரு 35 பேர் உங்கள் பக்கம் வரவில்லை என்றால், சார் சில நேரத்தில் நாம் எடுக்கக்கூடிய முடிவு கூட நமக்கு வளர்ச்சியும் தெரியும், நிரந்தரமான வீழ்ச்சியை கூட தந்துரும். நேரமும் அப்படித்தான். இப்ப அதையெல்லாம் தாண்டி இப்ப 4 அணி 3 அணின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு கட்சியில் சேர போகிறார் அப்படின்னு அதைத்தான் திரு தனியரசு பட்டியலிடுறாரு. முன்னாடி நடைபெற்ற 8 தேர்தல்கள், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், வரப்போற மக்களவை தேர்தல், இது எல்லாமே உங்களுக்கு தோல்வி முகமா வீழ்ச்சி முகமாகத்தான் இருக்கு அப்படிங்கிறாரு தனியரசு. அதாவது நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு. சொல்லி கொடுத்த வாத்தியாரை குறை சொல்லக்கூடாது. இல்ல அத கேக்குறாரு. நீங்க அப்ப எல்லா காலகட்டத்திலும் தோல்விக்கு திரு எடப்பாடி பழனிசாமி நான் தான் காரணம் என்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? இல்ல இல்ல இல்ல, அங்கதான் நீங்க தப்பா போறீங்க. அப்ப ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் நீங்க பொறுப்பை ஏத்துக்கிற மாட்டீங்க ஒண்ணு. அதனாலதான் கட்சி இந்த முடிவை எடுத்தது. நான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆர் மாளிகையை போய் கடப்பாரை வச்சு உடைச்சாரா? இல்லையே. ஆக ஒட்டுமொத்த நிலைப்பாட்டுக்கு நீங்க தான் காரணம். சார், இப்போ தேர்தல் தோல்விக்கு அப்போது கட்சியில் ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓபிஎஸ் காரணம். அதற்கு பிறகாக எடுக்கப்பட்ட பாஜகவிலிருந்து வெளியேறிய முடிவுக்கு 2 கோடி தொண்டர்கள் காரணம். ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் சசிகலாவும் கட்சியில் மீண்டும் இணைவார்களா என்பதும் 2 கோடி தொண்டர்களின் விருப்பம். அப்போ பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய முடிவு என்ன? அந்த எந்த கட்சிக்கு அவர் பொதுச் செயலாளர் இருக்கிறாரு, அந்த கட்சியினுடைய தொண்டர்களுடைய விருப்பம், மாவட்ட செயலாளருடைய விருப்பம் தானே இது. சரி, இன்னைக்கு கூட நான் கேட்கிறேன், இப்படி இந்த மாதிரி சொல்றாங்களே, திரு ஆர் பி உதயகுமார் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. இல்லை இல்லை, நான் அப்படி பேசவே இல்லை, அப்படி ஒரு முயற்சி எடுக்கவில்லை என்று அவர் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? ஒண்ணு. ரெண்டாவது, ஏதாவது விருப்ப மனு கொடுத்திருக்கிறாரா? அதுல நான் அந்த மாதிரி விருப்ப மனு கொடுத்திருக்கிறேன், கோர்ட்ல கேஸ் இருக்கு சார், கோர்ட்ல கேஸ் இருக்குல்ல, உரிமையியல் வழக்குகள் உட்பட எல்லா வழக்குகளும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குல்ல. அப்படின்னா இது வதந்தின்னு ஒத்துக்கிறீங்களா? அப்ப கிளப்பி விடுறதுன்னு ஒத்துக்கிறோமா? அது திரு ரகுபதி அவர்கள் பேசியதற்கு பிறகுதான், சட்டத்துறை அமைச்சர் பேசியதற்கு பிறகுதான் இது போன்ற ஒரு நிலைப்பாடு வருகிறது. தமிழ்நாட்டு பிரச்சனை கூட கவனமா பாஜக பேசுறதை தவிர்த்துறீங்க பாத்தீங்களா? தமிழ்நாட்டுல பாஜகவே இல்லையே, அத பத்தி ஏன் பேசணும்? ஆளுங்கட்சி அதிமுகவினுடைய முடிவுகள்ல அதிமுகவில் என்ன நடக்குங்கிற ஒரு விஷயத்தை பாஜக வெளிப்படுத்துகிற போது நீங்க அவங்களை கன்சிடரே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? நீங்க வெளிப்படுத்துதுன்னு சொல்றீங்கல்ல, ஆனா மத்திய நிதி அமைச்சர் பணத்தை தராம இருக்கிறீங்களே, நீங்க கருத்துக்களை மட்டும் வெளிப்படுத்துறாங்க சார். கருத்து கந்தசாமி நிறைய பேர் இருக்காங்க சார். ஆனால் பொருளாதாரத்தை கொடுத்து நாங்கள் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களுக்கு நீங்கள் ஆறுதலா இருந்தீங்களா? அப்ப நீங்க போட்ல வந்தீங்களா? இல்ல, அது வேற விஷயம். இன்னைக்கு நான் சொல்ல வேண்டியது, நீங்க தொடர் தோல்வி அதிமுக சொல்லியே நீங்கள் தோல்வி மனப்பான்மைக்கு நீங்க தான் போறீங்க. அதிமுக எங்க 2021 தோத்துச்சு சார்? எங்க தோத்துச்சு? எதிர்க்கட்சியா இருந்திருக்கல. ஆனால் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்தது. 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சி இன்னைக்கு பீரிட்டு பெரிய ஒரு அரசியல் கட்சியை 13 கட்சியை கூட்டணி வச்சிருக்காங்கன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் பாஜக தான் எதிர்க்கட்சியாக, உண்மையான எதிர்க்கட்சியாக பாஜக தான் செயல்பட்டு இருக்கு. அதிமுக இருக்கிற இடமே இல்ல, தேர்தலுக்கு பிறகு அதிமுக காணாமல் போய்விடும் பாஜக சொன்னது. இது வேடிக்கை, விந்தை ஏற்றுக்கொள்ள மக்கள் இதை எள்ளி நகையாடுவாங்க. எப்படி தெரியுமா? நீங்க எதிர்க்கட்சி தானே. தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் நீட்டு விலக்கு மசோதாவுக்கு நீங்கள் மானமுள்ள எதிர்க்கட்சியாக இருந்தால் மத்திய அமைச்சரிடம் பேசி வாங்கி தர வேண்டியதானே? உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு தெரிஞ்சும் நீங்க மிக்ஸாம் புயலுக்கு இதுவரைக்கும் பேரிடராவே அறிவிக்க மாட்டோம். 2015 மட்டும் செல்வி ஜெயலலிதா இருக்கிற போது இதே பிரதமர் எப்படி வாகனத்தில் பார்த்தாரு, ஹெலிகாப்டர்ல போய் பார்த்தாரு. உங்க நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இருங்கண்ணே, இப்ப நான் கேட்பது சார், உங்களால நீங்க ஒரு சாக்கு கூட
சரக்கு இருந்தால் தான், சரக்குன்னா தப்பா நினைச்ச கூடாது, அரிசி கம்பு கோதுமை அதை நினைப்போம். ஒரு சாக்கு கூட சரக்கு இருந்தால் தான் நிமிர்ந்து நிற்கிறது. அப்போ ஒரு கட்சி என்றால் ஒரு பொதுக்குழுல தொண்டர்கள் 2500 பேர், மாவட்ட கழக செயலர்கள் 75 பேர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் ஒருவர் பக்கம் நிக்கிற போது நீங்கள் ஏன் அதை திரும்ப மாத்திக்கிற மாட்டேங்கிறீங்க? நீங்க அந்த பாயிண்ட் டேக்கன். திரு கேசிபி தொடக்கத்தில் ஒரு 3 நிலைப்பாடு சொன்னார். அந்த 3வது நிலைப்பாடுல 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக திமுகவையும் எதிர்க்கணும், பாஜகவையும் எதிர்க்கணும்ங்கிற நிலைப்பாட்டுக்கு கட்சியை வலுப்படுத்த வேண்டிய, ஒருங்கிணைந்த அதிமுகவா உருவாக்க வேண்டிய ஒரு கடமை, பொறுப்பு என்பது இருக்கிறது. அந்த எண்ணம் அதிமுகவுக்கு இருக்கா இல்லையா? 100, அது என்ன சார் கேள்வி சார்? 100% இருக்கு சார். எல்லாவற்றையும் விட அந்த ஒருங்கிணைந்த அதிமுக அதுல யார் யார்? அதத்தான் இப்ப சொல்ல வரேன். சரி, நான் கேக்குறேன். ஏற்கனவே நீங்க ஒருங்கிணைந்தன்னு சொல்றீங்கல்ல, அதிமுக ஒருங்கிணைச்சு தான் சார் ஒரு பொதுச் செயலாளர் ஒற்றை தலைமையின் கீழ் வந்துருச்சு. இது உச்சநீதிமன்ற தீர்ப்பு. இவர்களுக்கு வேண்டுமானால் போகிற பாதையை வளைச்சு இவங்க போவாங்க. இதெல்லாம் சைக்கிளா ஓட்டுறது ஒரு கட்சி. ஆகையினால நான் இப்ப கேட்பது, உங்களை பொறுத்தளவில் நீங்க முதல்ல அணினீங்க, இப்ப திரு முன்னாள் முதலமைச்சரை வருவாரான்னு கேக்குறீங்க. ஏன் அவர் பலவீனமாயிட்டாரா? அந்த அணியெல்லாம் இப்ப இல்லையா? அப்ப நீங்களே உங்களை பலவீனப்படுத்தீர்கள். ஒரு செய்தி வருதுன்னா, எல்லாத்தையும் விட தமிழக மக்கள், நான் அரசியல் கட்சிகளை வைத்திருக்கிற மதிப்பை விட தமிழக மக்கள் மீது அரசியல் புரிந்துணர்வோடு மக்கள் வாக்களிப்பாங்க சார். இந்த தலைவரை ஆதரிக்கணுமா? கண்டிப்பா ஆதரிப்பாங்க. இப்ப எல்லா வாய்ஸவடால் விடக்கூடிய எதிர்க்கட்சி நாங்க தான் சொல்றவங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் ஒரு பாடம் படிப்பணியை ஜூன் 4 நமக்கு உணர்த்தும். அதுக்கு பிறகுதான் நீங்க எந்த கட்சி எதிர்க்கட்சி என்பதை முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். தனியரசு குறுக்கிட விரும்புறீங்க, சுருக்கமா சொல்லுங்க. நான் 2 பேருடைய முதல் பார்வை வாங்க. இல்ல இப்ப திமுகவோடு முரண்பட்டு கருத்துக்களை வச்சு எங்க அக்னி கூட என்ன சொல்றாரு, பாஜக மீது எந்த கருத்தையும் பலகீனமான கருத்துக்களை சொல்ல இப்பவும் தயங்கிற போக்கு இருக்கு. அதுதான் எடப்பாடி கிட்டே இருக்கு. காரணம் ஒண்ணும் இல்லை. இப்ப ராமஸ்ரீனிவாசன், அதே மாதிரி நம்ம இவரு அண்ணாமலை கண்டிப்பா சொல்றாங்க எதிர்க்கட்சியே இல்லங்கற. அதிமுக கூட இருந்ததனால 4 சட்டமன்ற உறுப்பினர் வந்தாங்க. திரு வேலாயுதம் நின்றுந்தாங்க. வேலாயுதம் பிள்ளை அண்மையில மறந்துட்டு அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, 2019 அதிமுக என்கிற ஊழல் கட்சியை நாங்கள் வைத்திருந்ததால் இங்க எங்களால வெற்றி பெற முடியல. தேர்தல் கருத்தை அவர் சொல்லி இருக்கிறார். தேர்தல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு 1 லட்சம் வாக்காளர்கள் இல்லை என்று சொல்வது அரசியல் ஞானமா? தனியரசு முடிச்சிருங்க. ஐயா பாலகலியா, இப்ப 2 விழுக்காடு 3 விழுக்காடு இருக்கிற பாஜக சொல்லுது, பாரிய தாய் தமிழ்நாட்டை நீண்ட நெடுங்காலம் ஆண்ட ஒரு அதிமுக கட்சியை பார்த்து 2024 ஜூன் 4க்கு பிறகு அதிமுக இருக்காது அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்ப அதிமுக தரப்புல எப்பவாவது ஒரு முறையாவது அதிமுக நினைத்தால் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி என்று ஒன்று இல்லாமல் செய்வோம், இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி ஒன்று இல்லாமல் செய்வோம் அப்படின்னு ஏன் அதிமுக இருக்கிற 2 கோடி தொண்டர்கள் ஒருத்தர் கூட வாய்ப்பு திறக்க மாட்டேங்கிறீங்க? சீனிவாசன் பேராசிரியர் மதுரையில இருக்கிறாரு, பாஜக அவர்தான் சீனியர் லீடர். அண்ணாமலை இன்னைக்கும் அவர்தான், ஸ்டில் அவர்தான் இன்னைக்கு நம்ம தலைவர் தமிழ்நாட்டுக்கு. 2 பேர் சொல்றாங்க அதிமுக இல்லாம காணாம பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. நீங்க தான் காணாம போனா நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு தேர்தல் பரப்புரையிலே திரு எடப்பாடி பழனிசாமி பேசினாரு. அல்ல, அது ஜூன் 4க்கு பிறகு. ஐயா ஜூன் 4க்கு பிறகு சொல்றேன். சரி, ஓகே, ரொம்ப கவனமா இருக்காங்க. இருவருடைய முதற்கட்ட பார்வை வாங்கிட்டு வர அடுத்த சுற்றுல தொடர்ந்து பேசலாம்.